ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் நோட்டிஃபிகேஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் பதிவில் வந்து சொல்லியிருந்தோம், ஒரு 5 months முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கானது, சரிங்களா? அதன் அடிப்படையில் நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபுல்லாக வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுறதா சொல்லி நியூஸ் சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து நமக்கு வந்து எக்ஸாமுமே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க, டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சில் டோட்டலாக 1264 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது, ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன ஏஜ் லிமிட்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரலையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன். அதில் என்னெல்லாம் ஏஜ் லிமிட்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதே சேம் தான் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்டருக்கு வந்து பேப்பர் 1ல் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி ஃபுல்லாக ஜிகே பேப்பர்ஸ் தான், சரிங்களா? 3 hours வந்து 100 marks இருக்கும். பேப்பர் 2 வந்து ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ், ஓகேங்களா? இதுக்கு ஒரு 100 marks. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பிசி எம்பிசிக்கு வந்து 30%, அதர்ஸ்க்கு வந்து 40% இருக்குது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் கட்டாயமாக, ஓகேங்களா? மினிமம் ஏஜ் லிமிட்ஸ் வந்து 21லேருந்து 30, சரிங்களா? கம்யூனிட்டி வைஸ் வந்து ரிசர்வேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப் டு வந்து 35 years வரையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷனுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், ஃபாரஸ்டருக்கு வந்து மஸ்ட் ஹோல்ட் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங், ஓகேங்களா? இதில் வந்து ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ஆல் ஸ்ட்ரீம் வந்து எலிஜிபிள் தான். இவிஎஸ்ஸு, ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 17 டிகிரி வந்து நமக்கு எலிஜிபிள், சரிங்களா? ஃபாரஸ்டருக்கு, ஓகேங்களா? ஃபாரஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி கேட்பாங்க. அதே ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 10th 12th வந்து எலிஜிபிள் தான், ஓகேங்களா? இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், 10th எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலண்ட் யூஜி டிகிரியில் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அதாவது 10+2+3 ஆர் 3 4, சரிங்களா? இந்த கேட்டகரியில் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கானது. அதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாருங்கள், மேலுக்கு வந்து ஹைட் 163யும் ஃபீமேலுக்கு வந்து 150. செஸ்ட்டோட எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? எல்லாமே வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா? இதில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸில் இருக்கும், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் நமக்கு கட்டாயம் வந்து வரப்போகுது, சரிங்களா? இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து 10th குவாலிஃபிகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால அதுக்கான சிலபஸ் தான் இருக்கும். 10th குவாலிஃபிகேஷன் 12th நம்ம குரூப் 4 சிலபஸ் ஆகும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து குரூப் 2 சிலபஸ் வந்து நமக்கு ஜிகேஸில் இருக்கும், ஓகேங்களா? மற்றபடி நார்மல் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மினிமம் வந்து 10th தான் அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 250 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? பேமெண்ட் ஆன்லைனில் தான் பண்ணோம். எல்லாமே வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். forest.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே, ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிசி கீழே வர்றதுனால இப்போ அடுத்து வந்து டிஎன்பிசிலே தான் நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வரையும் நம்ம ஃபாரஸ்டர் வந்து தனியாகவே அவங்க எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிஎன்பிசி கீழே வந்தாச்சு, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்ம லாஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இது வந்து ஃபாரஸ்டருக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து நமக்கு வந்து ஒரே பேப்பர் தான் இருக்கும் எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஜிகே 2 hours 150 மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. இதில் அடிஷ்னலாக வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும், சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 30% ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசிக்கும். அதர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 40% வந்து நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதனோட சிலபஸுமே வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏஜ் லிமிட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கம்யூனிட்டி நார்ம்ஸ் படி நமக்கு வந்து எலிஜிபிள் தான், சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டுக்கும் பாருங்கள், ஹையர் செகண்டரியில் வந்து 10th அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி ஆர் பாட்னி, சரிங்களா? இந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிச்சிருக்கணும், சரிங்களா? அதர் குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா? இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், பயாலஜி ஆர் ஜுவாலஜி, பாட்னி படிச்சுக்கலாம். பியூர் சயின்ஸுமே எலிஜிபிள் தான், நமக்கு மேக்ஸ், பயாலஜி எலிஜிபிள் தான், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பயாலஜி, ஜுவாலஜி படிச்சிருக்கலாம், சரிங்களா? இதெல்லாமே வந்து நமக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ், சரிங்களா? ஐ விஷன், டிஸ்டன்ஸ் விஷன் சொல்லுவீங்களா? லாங் சைட், ஷார்ட் சைட்டில் வந்து 6/6ம், லெஃப்ட் ஐ வந்து 6/6 இருக்கணும், சரிங்களா? இதெல்லாமே வந்து நமக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் தான், எலிஜிபிலிட்டி தான். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான ஃபுல் சிலபஸ் வந்து என்னன்றது அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? மறக்காமல் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச்சில் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. அடுத்து குரூப் பிஃபோர் குரூப் ஆஃப்டர் குரூப் 4 கால் 4 தான் நம்ம வந்து இது வரப்போகுது, சரிங்களா? குரூப் 4 படிக்கிறது அதே சேம்
சிலபஸ் தான் வந்து 50 to 70% வந்து நமக்கு கவர் ஆகும். சரிங்களா? அடிஷ்னலாக வந்து 30% மட்டும் எக்ஸஸாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.